ஓகே சார். அமிர்தம். தேங்க்யூ சார். இது மாதிரி பொங்கல் நான் சாப்பிடலைங்க. நம்ம கல்யாணத்துக்கு போனோம், சமைச்சாங்கப்பா, சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நம்ம பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாது. கையில் என்ன தெளிச்சிருக்கோம், அது தெளிச்சிருக்கோம், காலை உழுந்திருப்போம், வலிக்கி உழுந்திருப்போம், எதுவுமே தெரியாது. அவங்க சொல்ற வார்த்தை மட்டும்தான். டேஸ்டியான பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன், அதோட 1/2 கப் பாசிப்பருப்பு, இதெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதோட ஒரு 4/2 கப் தண்ணி. ஸோ இதை சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் விட்டு இறக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குலைவான சாப்பாடு கிடச்சிருக்கும். இதில் நம்ம தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக நெய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, அதோட தேவையான அளவு முந்திரி பருப்பு ப்ளஸ் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சுட சுட அந்த பொங்கலோடு சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.